ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி புலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிகத்தில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழ்ந்தர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி அருள்மாறி உலகுக்கெல்லாம் அருள்கின்ற அன்னை மாறி பொருள் கோரி வருவோர்க்கெல்லாம் பொருத்தியாய் கொடுக்குமாறி இருள் நீங்கி ஒளியே எங்கும் இருந்திடச் செய்யுமாறி தருமாறி அது சொல்லுங்க அவற்றை தருமாறி தொழுதோம் என்று தமிழ்வாரி தருவாய் மாறி அன்புடன் வேண்டிடும் தன்னடியார்க்கலாம் ஆசி அருள் மாறி அன்பரின் உள்ள கோயிலில் வாழ்ந்திடும் அற்புத திருமாறி இன்னகர் மக்களின் இன்னலகற்றிடும் ஈடிலா ஒரு மாறி இந்நாடெங்கும் அமைதி நிறைந்திட இன்பம் தருமாறி சென்னறி எண்ணறி நீயறி என்று நெல் சீர்வடி செல்மாறி செந்தமிழ் நம்தமிழ் என்பது கொஞ்சம் சவுண்டு கொட்டணும், கொஞ்சம் கொட்டணும். சவுண்டு கொட்டினா நம்ம எஃபெக்டை கொஞ்சம் குறைச்சிடலாம். செந்தமிழ் நம்தமிழ் என்பது உணர்த்திடும் சீர்மிகு தாய்மாறி பொன்னடி உன்னடி நின்னடி வேண்டினோம் பேரருள் தாமாறி பூவுலகெங்கும் நிறைந்திடும் அன்னையும் பூவடி பணிகின்றோம். மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள் கிடைக்கும் மனதில் இன்பம் தோன்றிடும். மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள் கிடைக்கும் வளங்கள் வந்து சேர்ந்திடும். மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள் கிடைக்க நினைத்ததெல்லாம் நடந்திடும். மாறி 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 என்று போற்றுவோம், மாறி 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 என்று மாரியம்மனை வாழ்த்துவோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருக்கைலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி. தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. உலகலாம் உடந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மெலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கு. ரெக்கார்ட் பண்ணுறீங்களா? சரி, ஆமாம் ஆமாம். எடுக்கும் ஆக்கதை இன்றவள் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கு ஐந்துடை தாழ்செவினில் மொழி கடக்களிட்டினை கருத்தினுள் இருத்துவாம். இந்த இனிய வாய்ப்பை நமக்கு தந்த எல்லாம் வல்ல மாரியம்மன் திருவடிகளை வணங்கி நம்முடைய திருக்கோயில் பரம்பரை அரங்காவலர் அவர்களுக்கும் செயல் அலுவலர்களுக்கும் ஆன்மீக பெருனுடைய தலைவர் செயலர் மற்றும் அதன் உறுப்பினர்களுக்கும் இங்கே வருகிருந்து நம்மோடு அமர்ந்திருக்கின்ற ஆன்மீக பேரனுடைய தலைவர் நல்லாசிரியர் திருமதி கலாவதி சிவசண்முகம்மா அவர்களுக்கும் நம்முடைய பணிவான வணக்கத்தை சொல்லி நம்முடைய வகுப்பை மாணவர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கத்தில் வகுப்பை தொடங்கலாம். பெரிய புராணத்தில் எத்தனாவது மந்திரம் நடத்தணும்? 105வது மந்திரம் நடத்தணும். 105 திங்கள் வெண் கவிகைன்னு இருக்குது. 104 பார்க்கணுமா? சரி விடுங்க, பார்த்துடலாம். அளவில் முதல் கலைகள் முற்றினா நிரம்பி முழுவதுமாக கற்றுன்னு அர்த்தம். கலைனா கல்வி. நூல்களுக்கே தமிழில் கலைன்னு தான் பேர், கலை ஞானம். திரு சிவனடியை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை மாற்றிய பாங்கில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் அப்படின்னு பெரிய புராணத்தில் ஞானசம்பந்தர் 3 வயதில் ஞானப்பால் உண்டபோது இந்த மந்திரம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதில் கலைஞானம்னா என்ன அர்த்தம்னா, ஞானசம்பந்தருக்கு அந்த ஞானப்பாலை குடித்த உடனே நூலறிவும் வந்து தான், அனுபவ அறிவும் வந்து தான். இறைவன் அதாவது நம்முடைய கருவிகளை வைத்து நாம் அறிந்தால் அதுக்கு பேர் பாச ஞானம்னு பேர். இதெல்லாம் சித்தாந்த கலைச்சொற்கள். நம்ம கருவிகள், என் கண்ணை வச்சு இந்த மைக்கு கருப்பாக இருக்குது அப்படின்னு என் கண்ணு சொல்லிச்சுதுன்னா அதுக்கு பாச ஞானம்னு பேர். உயிர்களுடைய அறிவு இறைவனோட ஒப்பிட்டால் சிற்றறிவு தானே. இப்போ இங்கே மாரியம்மன் கோயிலில் நடக்கிறது நமக்கு தெரியுது, நம்ம வீட்டில் நடக்கிறது நமக்கு தெரியாது. யாராவது உறவினர் வந்தால் என்ன செய்யாது? தெரியாது. இறைவனுடைய அறிவு பேரறிவு. அப்போ உயிரினுடைய அறிவுக்கு பேர் பசு ஞானம். நம்ம இந்த மாதிரி பயிற்சி பண்ண இறைவன் ஒரு ஞானம் தருவார், அதுக்கு பதி ஞானம்னு பேர். 3 ஞானம் இருக்குது: பாச ஞானம், பசு ஞானம், பதி ஞானம். மாணிக்க வாசகர்லாம் என்ன ஞானம் பெற்றவர்கள்? அவ்வளோதான். நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் பதிஞானம் பெற்றவர்கள். நாயன்மார்கள் ஆழ்வார்கள் ஞானிகள் எல்லாருமே, வள்ளலார் போன்றவர்கள். அளவில் முதல் கலை முற்றி, முதல்ல நூலுனால் ஒரு அறிவு வரணும். அதுக்கு பிறகு தான் இறைவன் தர்ற அறிவை தருவார். நம்ம எப்படி படிக்கிறோன்னு பார்ப்பார், அதற்கு பிறகு அவர் தன்னுடைய பதிஞானத்தை தருவார். நூலறிவு இல்லைன்னா என்ன செய்ய மாட்டார்?
அப்படியே நூலறிவு இல்லாமல் கொடுத்தா அது மேலை பிறவியில் அவங்க நிறைய கற்றுருக்காங்கன்னு அர்த்தம். அரும்பெறல் தந்தை மிக்க பெரிதற்கரிய தந்தை மிக்க உளமைகள் காதல் கூற. இந்த மந்திரம் கொஞ்சம் சொல்லிட்டு போனோம், அதனால தான் நடத்திட்டோன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு கூறன மிகன்னு அர்த்தம். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிற்று. அவங்க அப்பாவுக்கு மகன் இப்படி படிக்கிறாரு அப்படின்னா மகன் மேலே தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை. திருக்குறள், வேற ஒன்றும் கிடையாது. நான் வேறு ஏதாவது சொல்கிறேன்னு நினச்சிடுறேன், சைனாவில் சொன்னது சொல்கிறேன்னு நினச்சிடாது. நான் தமிழ் தம் மக்கள் அறிவுடைமை மானுலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது திருவள்ளுவர் சொல்கிறார். நம்மளை விட நம்ம பிள்ளை பணக்காரனாக இருக்கிறத விட, நம்மளை விட நம்ம பிள்ளை பலசாலியாக இருக்கிறத விட நம்மளை விட நம்ம பிள்ளை அறிவாளியாக இருக்கணும்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை. பணக்காரனாக இருந்தால் அவன் நல்லா இருப்பான், பலசாலியாக இருந்தால் அவன் நல்லா இருப்பான், நிறையா அவார்டு வாங்குவான். ஆனால் அறிவுடையவனாக இருந்தால் எல்லா உயிரும் நல்லா இருக்கும். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து எல்லா உயிருக்கும் இனிது அப்படின்னார் வள்ளுவர். அதனால் மகன் படிக்கிறாங்கிற சந்தோஷத்தை விட வேறு எதுவுமே பெரிய சந்தோஷம் கிடையாது. அதுதான் கூற ஓங்கி குணம்தான் நீடி. இதெல்லாம் நடத்தியாச்சு. அவனுக்கு குணமும் வந்தது. அவனுக்கு குணமும் அது கல்வியின் மூலமாக என்ன வரணும்? போன வகுப்பில் பார்த்தோம்ல, என்ன வரணும்? குணம் வரணும். கல்வியின் மூலமாக குணம் வரணும். வயது வரும், ஆன்மீகத்துக்குன்னு ஒரு அனுபவ வயது, அது எல்லாருக்கும் வரும். வயசானா வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், வயசானா எல்லாரும் சிவனடியார் தான். வயசான பிறகு ஏதோ ஒரு இடத்துக்கு வெளியே கிளம்பி தான் ஆகணும். வீட்டில் துணை பேசுனீங்கன்னா வீட்டிலையே பஸ் ஏற்றி டவுன் பஸ்ஸில் ஏற்றி விட்டுருவாங்க. ஏதோ கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க, முற்றோதலுக்கு போயிட்டு வாங்க, சித்தாந்த வகுப்புக்கு போங்க. எந்த வகுப்பில் குழந்தைகள் இருக்காங்க? எல்லாம் யார் தான் இருக்கிறா? ஆமாம், வயசானா எல்லாரும் சிவனடியார் தான். வயசானா எல்லாரும் பேஷண்ட் மாதிரி. அவங்க உடம்புக்கு பேஷண்ட் ஆகுறாங்க, இங்கே எதுக்கு பேஷண்ட் ஆகுற? உயிருக்கு பேஷண்ட் ஆகுறாங்க. அதனால் குணம் வரணும். அதாவது பண்புடையார் பட்டுண்டுலகம் திருக்குறள் தான் இதுவும். அதுவின்றேல் மண்புக்கும் ஆய்வது மண் வள்ளுவர் சொல்கிறார். பண்பு இருக்கிறதுனால தான் உலகம் இன்னும் நல்லா இருக்குது. இல்லைனா எப்போவோ பூகம்பம் வந்து உலகம் அழிஞ்சிருக்கோங்கிறார். பண்புடையார் பட்டுண்டுலகம் அதுவின்றேல் மண்புக்கு பூகம்பம் வந்து இந்த உலகம் மண்ணுக்குள்ளே போயிருக்கோங்கிறார். மண்புக்கும் ஆய்வது மண், மண்ணுனா உறுதிங்கிறார். எது வரணும்? மனித படிக்க படிக்க குணம் வரணும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், குணமும் வளரணும். நீ நம்மை நாமே சுய சோதனை செய்யும்போது நமக்கு அறிவு இருக்கான்னு பார்க்க வேண்டியதே இல்லை. அந்தந்த வரியில் வர வேண்டிய அறிவு என்ன செய்ய தானா வரும். வரலனாலும் பரவாயில்ல. ஆனால் நமக்கு என்ன வரணும்? குணங்கள். குணங்கிறது என்னதுன்னா அன்பாக இருக்கிறது, கோவப்படாமல் இருக்கிறது, மன்னிக்கிறது, பொறுத்து கொள்வது, சகித்து கொள்வது. இது எல்லாம் நல்லது எல்லாம் உண்டு. அது எல்லாமே என்னது தான்? குணம்தான். குணங்கள் நீடி, நிறைய குணங்களா. அதுக்கு தான் ஒரு கம்பராமாயண பாட்டு கூட நேற்று போன வகுப்பில் எடுத்து பார்த்தோம்ல. எது வினை? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? யார் கேட்டா? ராமனும் கேட்டான். இந்த குணங்களை யாரை வச்சு பார்த்தோம்? ராமனை வைத்து பார்த்தோம். ஞாபகம் வருதா? இப்போதான் ஞாபகம் வருதா? போன பிறவியில் ஏதோ கேட்ட மாதிரி ஞாபகம் வருது. எதுக்கோ இறைவன் ஒரு நன்மை வந்து எல்லா மதங்களும் முற்பிறவியை நம்பலை. இந்து மதம் முற்பிறவியை நம்புது. ஒரு லாபம் என்னென்னா, இந்த பிறவியில் இல்லை போன பிறவியில் படித்ததுன்னு சொல்லிடலாம். அது முதல் லாபம். இந்த பிறவியில் பாடம் கேட்ட மாதிரி தெரியல, எப்போ கேட்ட மாட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இளவரசு என்னும் தன்மை எய்துதற்கு அணியனாகி, இளவரசனாகிறதுக்கான தகுதி அவனுக்கு வந்துட்டு. அணியன் அப்படின்னா நெருக்கமானவனாகி, வளரிளம் பரிதி போன்று வளர்ற சூரியன் மாதிரி வாழு நாள் ஒரு நாள் அப்படி வாழ்ந்து வருகிறான். வளர்ற சூரியன் ஏன் சொன்னார்னா, சூரியன் உதிக்கும் போது ஒரு தன்மையில் இருக்கும், காலை 8 மணி வரைக்கும் ஒரு தன்மையில் இருக்கும், மத்தியானம் வரைக்கும் ஒரு தன்மையில் இருக்கும், சாயங்காலம் ஒரு தன்மையில். சூரியனுக்கு ஒவ்வொரு அந்த நேரத்தை பொறுத்து அதனுடைய குளிர். காலை சூரியன் சூடாகவே இருக்காது, ஆனால் நேரமாகவே என்ன இருக்கும்? அந்த அருணன் இந்திரன் திசை அணுகினன் அப்படின்னு மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் பாடுறார். அருணம்னா சூரியன் அர்த்தம். அருணம்னா சிவப்பு, அதான் அருணாச்சலம். நெருப்பு சிவப்பாக இருக்கிறதுனால என்ன சலம்? அருண அச்சலம். அச்சலம்னா மலை, நெருப்பு மலை. அருண அச்சலம், அருணாச்சலம். சரியா? அப்படின்னா அந்த வளரிளம் பரிதி போல்னா இளம் சூரியன் அதுதானே, காலை சூரியன். அதனால இவனுக்கு வயசு சின்ன வயசுங்கிறதுனால என்ன சூரியன்னாரு? ஆமாம், காலை உதயமான சூரியன்.
அருணோதயம்ங்கிறது என்னதுன்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பு கிழக்கு வானம் சிவப்பாக இருக்கும், சூரியனும் சிவப்பாக இருக்கும். அந்த வெயில் வந்து சுடாது, அது நிலா மாதிரியே இருக்கும். அதுக்கு என்ன பேர்? அருணோதயம்னு பேர். அந்த நேரத்துக்குள்ளே ஒரு சிவனடியார் தன்னுடைய சிவப்பணிகளை தொடங்கியிருக்கணும். அதை அந்த அந்த அருணோதயம் வருவதற்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்பு அவர் தன்னுடைய சிவப்பணிகளை தொடங்கியிருக்கணும். அருணோதயத்துக்கு எவ்வளோ நேரத்துக்கு முந்தி? 4:30 மணிக்கு அவருடைய சிவப்பணியை தொடங்கணும். அப்படி யாராவது இருந்தால் விருது கொடுத்துடலாம். இப்போ நான் இல்லை, இருக்க முடியல. நான் உண்மையை மைக்கில் வெளிப்படையாக சொல்கிறேன். நான் இருக்கிறேன்னு ஏன் பொய் சொல்லி என்ன ஆக போகுது? ஆனால் இருக்கணுங்கிறது என்னது? 3:30 மணிக்கு எந்திரிச்சு சிவபூஜையில் ஈடுபடுறவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம ஊரில் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அது அவருடைய தொழில். இப்போ நான் நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் எழுதணும், 2 மணி வரைக்கும் எழுதணும். இன்றைக்கி சாயங்காலம் காலையில் எழுதி மத்தியானம் எழுதி எழுதிட்டே தான் வந்துட்டுருக்கிறேன். அவருடைய சூழல், வேலை, பொறுப்புகளை பொறுத்து. ஆனால் நம்முடைய இந்து சம்பிரதாயப்படி எத்தனை மணிக்குள்ளே எந்திரிக்கணும்? ஆமாம், 5 நாழிகை, சூரிய உதயத்திற்கு 5 நாழிகைக்கு முன்பு. ஒரு நாழிகை எவ்வளோ நேரம்? 24 நிமிடம், அப்படி தானே? ஒரு நாழிகை என்பது 24 நிமிடம். அப்போ 5 நாழிகை, 2 10, 5 20, 2 10, 5 20. அதை கூட்டிக்கிடுங்க, எத்தனை நிமிடங்கள் வருதுன்னு பார்த்துடுங்க. 2 10னா 100 நிமிடம், 5 20னா 20 நிமிடம். 2 மணி நேரம் சொல்லுது. அது நம்மளாவது அரை மணி நேரத்தை என்ன செஞ்சுருக்கிறோம்? குறைச்சிருக்கோம். திருநாவுக்கரசர் சமண சமயத்தில் வயிற்று வலி வந்து வேறு வழியே கிடையாது, எல்லா மருந்தும் பார்த்து நோய் சுகமாகலை. அவங்களுடைய மந்திரத்தை சொல்லி பார்த்தாங்க, அவங்க தீர்த்தமெல்லாம் ஊற்றி பார்த்தாங்க, ஒன்றும் சரியாகலை. உடனே அவருக்கு அந்த ஊட்டுவான்னு அந்த காலத்தில் இருப்பாங்க. ஊட்டுவான்னு என்னதுன்னா, இப்போ திருநாவுக்கரசர் அந்த சமண மடத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தார். அவருக்கு தர்மசேனன் என்று பட்டம் கொடுத்து வச்சுருந்தாங்க. தர்மசேனன் என்று பல ஆசிரியர்களுக்கு ஒருத்தர் ஆசிரியராக இருந்தால் தான் அவருக்கு என்ன பட்டம் கொடுக்க முடியும்? தர்மசேன். நம்ம ஆட்கள் எங்கே போனாலும் நம்பர் 1 தானே. சமணத்தில் போய் அங்கேயும் யாராக இருந்தார்? ஆசிரியர்களுக்கு ஆசிரியராக இருந்தார். மன்னன் மாதிரி ஆசிரியருக்கு ஆசிரியராக இருந்தார். அதனால் அவருக்கு நிறைய சலுகைகள். அதில் அவருக்கு இருந்த பணியாளரில் பேர் தான் ஊட்டுவார். இப்போ நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சரோ அல்லது ஒரு பிரதமரோ ஒரு இடத்துல உணவு அருந்துறாங்கன்னா அந்த உணவு முதல்ல சோதிக்கப்படும். அந்த உணவு அவர் உடம்புக்கு ஏற்ற வகையில் இருக்கிறதா, அவருடைய உடல்நிலைக்கு ஏற்றதாக இருக்கிறதா, எல்லாம் சோதித்து தான் யார் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் ஊட்டுவான்ங்கிறதுக்கு என்ன வேலைன்னா, அவன் சாப்பிட்டு பார்க்கணும். அந்த ஊட்டுவான் உணவை பரிமாறுறது மட்டும் இல்லை, யார் சாப்பிட்டு பார்க்கணும். ஆமாம், நான் ஒரு தனியார் விடுதியில் ஆர்கேஆர் ஸ்கூலில் நான் 5 வருஷம் இருந்தேன். அந்த ஆர்கேஆர் சார் வந்து எங்கள் கூட தான் சாப்பிடுவார், எங்கள் கூட தான் ஹாஸ்டலில் சாப்பிடுவார், எங்கள் கூட உட்காந்து சாப்பிடுவார். அப்போ அவர் கேட்டால் என்ன சொல்லுவார்னா, தம்பி நம்ம இவங்க கூட சாப்பிட்டா தான் சாம்பார் சரியாக இருக்கா, ரசம் நல்லா இருக்கா, 800 பேர் ஹாஸ்டலில் சாப்பிட்றாங்க, அவனுக்கு தேவையான காரம் உப்பு புளியெல்லாம் இருக்குதாங்கிறது யார் சாப்பிட்டா தான் தெரியும். நான் யார் ரூமில் உட்காந்து சாப்பிட்றேன்னா எனக்கு தனியாக சமைச்சு கூட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நான் எத்தனாவது பந்தியில் உட்காரேன்னு கூட தெரியக்கூடாது, நான் யார் கூட உட்காரன்னே தெரியக்கூடாது. திடீர்னு வருவார், பந்தியில் உட்காந்துருவார். அப்போ உங்களுக்கு உணவில் இருக்கிற நிறை குறையெல்லாம் தெரிஞ்சிடும். இந்த ஊட்டுவானை அனுப்புகிறாரு திருநாவுக்கரசர். எங்கள் அக்கா கிட்ட போய் இந்த மாதிரி உங்கள் தம்பி வைத்த வழியில் கஷ்டப்படுறாருன்னு சொல்லுங்கள். அப்போது அவர் வந்து சொன்ன உடனே திருநாவுக்கரசர் அனுப்பி வந்து, நான் உங்கள் அண்ணன் தான் அனுப்புனாங்க தம்பி, நான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க. திலகவதியார் என்ன சொல்கிறாங்கன்னா, சமணர்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன். யார் இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன். அந்த உறுதி தான் திருநாவுக்கரசரிடத்தில் அந்த உறுதியை தந்தது. நான் வரமாட்டேன், அப்படியே என்னுடைய தம்பிக்கிட்ட சொல்லுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, சென்று அவனுக்கு உரை. பெரிய புராணத்தில் சேக்கிழார் எழுதுகிறார், அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னாங்க. திருநாவுக்கரசரை அவன்னு சொன்ன உரையாள் யார்? அவங்க அக்காங்கிறதுனால ஒரு உரிமை. பிறகு சமணத்தில் இருந்த கோபத்தில் என்ன வார்த்தையை போட்டாங்க? அவனுக்கு உரை, சென்று அவனுக்கு உரை. பிறகு திருநாவுக்கரசர் ராத்திரியாக அங்கேருந்து கிளம்பி திலகவதியாரை வந்து சந்திக்கிறாங்க. அப்போ திலகவதியார் வந்து திருநீர் கொடுக்குறாங்க. திருவாளும் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததன
பெருந்தகையார் பணிந்தேத்த திருநீர் பூசி விடுறாங்க ஃபஸ்ட்டு. அதனால தான் திலகவதியாரை திருநாவுக்கரசருக்கு யாருங்கிறாங்க? குருங்கிறாங்க. திருநீர் பூசி திருவாளம் திருநீர் திலகவதி யாரளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்து ஏத்த. அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, திலகவதியார் உளந்தீர் சமண சமயத்தில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, எழுந்து இரிர், இதெல்லாம் அந்த குருவினுடைய கமாண்டிங் வார்த்தைகள். உளந்தீர் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, எழுந்திரீர்னு சொல்லலை, எழுவீர்னு சொல்லலை, எழுந்து இரிர். சமணத்திலிருந்து எந்திரிச்சு சைவத்தில் இருங்க, எழுந்து இரிர் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு காலையில் 4:30 மணிக்கு, அதுக்காக தான் இந்த கதையை இவ்வளோ நேரம் சொன்னேன். காலையில் அவங்க வழக்கமாக திலகவதியாருக்கு என்ன பழக்கம், இந்த 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த உழவாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு போய் பூ பறிக்கிறது, பூ கட்டுறது, இந்த வேலையெல்லாம் கோயில் சுத்தம் பண்ணுறது, சாணம் போட்டு மெழுகிற வேலையெல்லாம் செய்வாங்க. அதுக்கு போகும்போது யாரை கூப்பிட்டு போனாங்க? திருநாவுக்கரசரை கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. எந்த டைமில் கூப்பிட்டு போனாங்க? அவங்க போன நேரம் என்ன? சேக்கிழார் சொன்னார், நீரணிந்தார் அகத்திருளும் நிறைகங்குல் புறத்திருளும் ஆரவரும் திருப்பள்ளி எழுச்சினார். திருப்பள்ளி எழுச்சினா 4 to 6. திருநீறு பூசணவர்களுடைய ஆணவமலம் போகிற நேரம் அது. வெளியே இருக்கிற இருள் சூரியனால் போகக்கூடிய நேரம் வரப்போகுதுனார். நீரணிந்தார் அகத்திருளும் நிறை கங்குல் புறத்திருளும் ஆரவரும் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னார். அதுபோல் திலகவதியார் திருநாவுக்கரசரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, பற்றறிப்பார் தமைப்பணிந்து பணி செய்வீர் அப்படின்னாங்க. இந்த வார்த்தையை தான் திருநாவுக்கரசர் எடுத்துக்கொண்டு என்கடம் பணி செய்து கிடப்பதேன்னு எடுத்தார். அவர் புதுசாக எடுக்கல, யார் சொன்னதை அப்படி கேட்டார்? திலகவதியார் சொன்னதை கேட்டார். அம்மையே அப்பா அப்படிலாம் பாடினார் மாணிக்கவாசகர். திருநாவுக்கரசர் ஒருத்தர் தான் ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினருமாயினார். அந்த உடன் தோன்றினருங்கிறது யாருன்னா அக்கா. அக்காவையே சாமியாக பார்த்தது யாரு? திருநாவுக்கரசர். அதற்கு பிறகு அவங்க அக்கா செய்கிறதெல்லாம் இவர் கண்ணால் பார்த்தார். பூ பறிச்சாங்க, பூ கட்டினாங்க, சாமிக்கு பூ கொடுத்தாங்க. திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயிலுக்கு 2-3 தடவை நான் போயிருக்கிறேன். திலகவதியார் இருந்த மடம் இன்னும் இருக்குது. திலகவதியாருக்கு சிலை வைத்து அவங்க நந்தவனத்தில் பூ பறிச்ச இடம் இன்னும் இருக்குது. அதில் அவங்களுக்கு சிலை வச்சுருக்கிறாங்க. அவங்க தங்கியிருந்த மடம் இன்னும் ராஜகோபுரத்துக்கு முன்னால் இருக்குது. வேறு சிவனடியார்கள்லாம் தங்கியிருக்காங்க. ஆமாம், போகும்போது பார்த்தோம். 2-3 தடவை நான் போயிருக்கிறேன். அவங்க பூ பறித்த இடமெல்லாம் இருக்குது, இன்னும் இருக்குது. 1300 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இடம் இன்னும் இருக்குது. அப்போ அதை இந்த அவங்க அக்கா செய்கிறதையெல்லாம் பார்த்து தான் அவர் சலம்போடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் தலையை நீ வணங்காய் கண்கால் காண்மீன்களோ. பிறகு இது சொல்கிறார்ல, நிலை பெறுமாறு எண்ணிதியே நெஞ்சே நீவா நித்தமையும் பிரானுடைய கோயில் புக்கு. அவங்க அக்கா செஞ்சதை பார்த்து தான் அந்த பாட்டை பாடினார். நிலை பெறுமாறு எண்ணிதியே நெஞ்சே நீவா நித்தமையும் பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பு கோயிலை கூட்டி பெருக்கி சாணம் போட்டு மெழுகிருக்கணுமா. அப்பர் சொல்கிறார். எதற்குள்ள? உதயத்திற்கு முன்பு. நிலை பெறுமாறு எண்ணிதியேல் நெஞ்சே நீவா நித்தம் எம்பிரான் கோயில் போக்கு. வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாது, நம்மளும் அப்பருடைய வட்டத்தில் இல்லை. நித்தம் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா போற்றி சய போற்றி என்று அப்படின்னு அப்பர் பாடுறார். விளக்கினால் பெற்ற இன்பம் வெளிக்கினால் பதிற்றியாகும் துளக்கினல் மலர் தொடுத்தால் தூயவின் நேரலாகும் விளக்கிட்டார் பேரு சொல்லில் மெய்ஞரி ஞானமாகும் அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருளுமாறு. சைவம் பேசணும்னா கொஞ்சம் நினைவாற்றல் வேணும். பேச ஆசைப்படுறவங்கெல்லாம் பேசிட முடியாது, அப்படி தானே? பேசுகிறது யார் வேணாலும் பேசலாம், புரிய வைக்க முடியாது. காரணம் நிறைய நினைவாற்றல் வேணும், உளவியல் வேணும், சைக்காலஜி வேணும், ஆடியன்ஸ் சைக்காலஜி வேணும், அதெல்லாம் நிறையா இருக்குது. பேச ஆசைப்படுறதுனாலேயே எல்லோரும் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. பொருத்தணும். எதில் எதை சமையல் பொருள் எல்லாம் இருக்கிறதுனால சமைச்சிட முடியாது. ஒரு 5 பேரை வரிசையாக நிறுத்தி நல்ல சுவையான சாம்பார் வைங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இருக்கட்டும், அதனால் என்ன, உங்களை விட அந்த குழந்தை தான் முக்கியம்.
நீங்கள் அந்த குழந்தை 40 வருஷம் வேலை செய்வீங்கன்னு 10 வருஷம் தான் வேலை செய்வீங்க. அந்த நாங்கள் அந்த கணக்கு தான் போடுவோம் சைவத்தில். அதை குழந்தைகள் என்னிடத்தில் வருவதை தடை செய்யாதிருங்கள். மேல் நாட்டில் ஒரு மதம் சொல்லுது, ஐரோப்பிய நாட்டு மதத்தில் சொல்கிறான், குழந்தைகள் ஒரு குரு சொல்கிறார், குழந்தைகள் என்னிடத்தில் வருவதை தடை செய்யாதிருங்கள், கடவுளுடைய உலகம் அவர்களுடையது அப்படின்னு சொல்கிறான். கடவுளுடைய யாருக்காக இருக்குதான்? கடவுளுடைய உலகம் குழந்தைகளுக்காக இருக்குது. அப்போது அந்த திருநாவுக்கரசர் பாடின பாட்டு, அதனால தான் சைவ சமயத்தில் பயணிக்கும் போது நாம் திருநாவுக்கரசரை முதல் குருவாக ஏற்கணும். ஏன்னா நமக்கு ஒரு வரைமுறை, நம்ம சரியகிரிய யோகம் ஞானம் எப்போவுமே பேசுகிறோம். வாங்க சிவா, வாங்க சிவாயன், சிவாயன் வாங்க வாங்க, தமிழரசி வாங்க. நம்ம சரியகிரிய யோகம் எப்போவுமே பேசுகிறோம். ஆனால் சரியைக்கான வழிகாட்டுதல் அப்பர் தேவாரத்தில் இருக்குது, கிரியைக்கான வழிகாட்டுதல் ஞானசம்பந்தர் தேவாரத்தில் இருக்குது, யோகத்துக்கான வழிகாட்டுதல் சுந்தரர் தேவாரத்தில் இருக்குது, ஞானத்துக்கான வழிகாட்டுதல் திருவாசகத்தில் இருக்குன்னு நமக்கு ஒரு வரையறை இருக்குது. சரியைக்கு அப்பர், கிரியைக்கு ஞானசம்பந்தர், யோகத்துக்கு சுந்தரர், ஞானத்துக்கு மாணிக்க வாசகர் என்று ஒரு உபசாரத்துக்காக வகுத்திருக்காங்க. அப்போ திருநாவுக்கரசர் மோட்சம் தரமாட்டாரான்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு உபசாரம், ஒரு தலைவலிக்குன்னு சொல்லி ஒரு கண் டாக்டர்கிட்ட போனால் அதுக்கு மருந்து தரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். ஆனால் அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு இதில் தான், ஐ ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் எதுக்கு மருந்து கேட்டால் தருவார், தலைவலினா 2 மாத்திரையை தரத்தான் செய்வார். தானே நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டாக வச்சாங்க சைவத்தை. அதனால் நீரணிந்தார் அகத்திருளும் நிறைகங்குல் புறத்திருளும் மாறவரும் திருப்பள்ளி அடிச்சு, அந்த 4 முதல் 6, 4:30 முதல் 6:30க்குள்ளே எழுகின்ற ஒரு பழக்கம் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அவருக்கு சைவத்தில் வேகமான பயணம் கிடைக்கும். அவருடைய அறியாமை வேகமாக போகும், அந்த பயணமெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் வேலை செய்கிறவங்களெல்லாம் பாருங்கள். இப்போ பால்காரர் நைட்டு 10 மணி வரைக்கும் பால் ஊற்றுறாரு. எந்த பாலை ஊற்றுறாரு, எண்ணெய்க்குள்ளே பாலை ஊற்றுறாருன்னே தெரியல. காலையில் பாலை ஊற்றுனா 11:30 மணிக்கு வராரு. நாமெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிற காலத்தில் பால்காரங்க 6 மணி 5:30 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. நானே பால் ஊற்றிருக்கிறேன். எங்கள் வீட்டு பாலை நாங்கள் வீடுகளில் கொண்டு கொடுப்போம். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது வீடுகளில் கொண்டு கொடுப்போம். 6 மணி 6:30க்குள்ளே கொண்டு கொடுத்துருவோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பால்காரங்க அவங்க வித்தியாசமாக இருப்பாங்க, ஒரு முகக்கலையாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா அந்த நேரத்தில் எந்திரிச்சு சுற்றுறதுனால அந்த சூரிய ஒளி அதெல்லாம் படுது பாருங்க, வித்தியாசமாக இருப்பாங்க. இப்போ 12:30 மணிக்கு நான் எங்கள் வீட்டில் சொன்னேன், நைட்டு 10:30 மணிக்கு பால் ஊற்றுறாரு. திருடுறவன் பால்காரன் இடத்துல வந்துட போகிறான், பாலே வேண்டாம் எனக்கு, ஆளை விடு, கதவை பூட்டி கேட்டை பூட்டி சாவி தூக்கி உள்ளே போடு அப்படின்ட்டு, பால் வேண்டாம் அப்படின்ட்டு. அதனால் இந்த திருப்பள்ளி நேரம்ங்கிறது புரிஞ்சுதான், அதை ஞாபகத்தில் வச்சுடுங்க. குணந்தான் நீடு இளவரசி எனும் தன்மை எழுதற்கு வளரிளம் பரிதி போன்று, இளம் சூரியன்கிறதுக்காக இவ்வளவு நேரம் பேசும். பரிதி போன்று வாழு நாள் ஒரு நாள், அப்படி வாழ்கிற நாளில் ஒரு நாள் மைந்தன். மைந்தன்னா வலிமை உடையவன் அர்த்தம். நம்ம பிள்ளைகளுக்கு மகன் ஒரு பேர், மைந்தன் ஒரு பேர், குமரன் ஒரு பேர், புதல்வன் ஒரு பேர், புத்திரன் ஒரு பேர். அதில் மைந்தன்னா என்ன அர்த்தம்னா வலிமை உடையவன். பிள்ளைகள் வலிமையாக இருந்தால் யாருக்கு பொறுப்பு குறையும்? இப்போ என் மகன் இதை பேசுகிறதா இருந்தால் எனக்கு பதிலாக பேச சொல்லலாம். அவனுக்கு இப்போ தான் திருச்சிற்றம்பலம்னு சொல்லிகிட்டு இருக்கிறான், உழைக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டான். இந்த துறையில் நான் தான் போராடணும். திங்கள்வன் கவிகை மன்னன் திருவளர் கோயில் நின்று சந்திரனை போற வெண்கொற்றை குடையுடைய அரசனுடைய கோயில்னா அரண்மனை, அரண்மனையில் இருந்து மங்குள்தோய் மாட வீதி, மங்குள்னா மேகம், மேகம் பொருந்திய மாட வீதி, பெரிய வீதி, மண்ணிளம் குமரர் சூழ, பிற அரச குமாரர்கள்லாம் அவர் கூட போகிறாங்க. ராஜா போனால் ராஜாக்கள் போவாங்க, மந்திரி போனால் மந்திரி போவாங்க, இளவரசர்கள் போனால் அதே மாதிரி நிறைய இளவரசர்களும் அவர் கூட போகிறாங்க. சூழ கொங்கலர், கொங்குன்னா மனம், கொங்கலர் மாலை தாழ்ந்த குங்குமம் குலவு தோளாம். குங்குமக்குலவு தோளாம், குங்குமக்குலவு தோளான்னா என்ன அர்த்தம்னா கலவை சாந்துன்னு ஒன்று உண்டு. நம்ம சந்தனம் பூசுகிற மாதிரி
மன்னர்கள் பூசிக்கொள்வாங்க. அதுக்கு பேர் குங்குமம். குங்கும குலவு அப்படின்னா குங்குமத்தை கலந்து சந்தனத்தில் கலந்து பூசுவாங்க. அதையெல்லாம் பூசிக்கொண்டு பொங்கிய தானை சூழ ஆரவாரம் மிக்க படை சூழ தேர்ல யார் வர்ற தேர்மிசை பொழிந்து போந்தான். அரண்மனையிலிருந்து புறப்பட்டு மாட வீதி வழியால் இளவரசர்கள்லாம் அவனை சூழ்ந்து வர்றாங்க. குங்கும சாந்து பூசி இருக்கிறார். படைகள் சூழ போகிறார் அப்படின்னு சேக்கிழார் பாடினார். அதிலேயே நிறைய செய்தி அவர் வச்சு சொல்லியிருக்கிறார். எப்படின்னா மாட வீதியில தான் போனான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது யார் போறதுக்கே ஒரு வீதி. கன்றுகள் மாடுகள் போற வீதியில இவன் போகலை, இவன் வீதியில தான் எது வந்தது. இதெல்லாம் அதில் சேக்கிழார் வைத்திருக்கிற வாதம். யார் மேல் பழி வராமல் இவன் தனியா போகல, இளவரசர்கள் போனாங்கன்னா ஒரு இளவரசனுக்கு 5 செக்யூரிட்டின்னு பார்த்தா கூட 10 பேருக்கு எத்தனை செக்யூரிட்டி போயிருப்பாங்க. அதையெல்லாம் மீறி தான் கண்ணுக்குட்டி வந்திருக்குது. அதுக்கு ஒரு தானை சூழனர் தனியா எது வேற வருது, படை வேற வருது. இவன் தனியா போய் தேர் மேல போய் கண்டுக்குட்டியை கொண்டு இருந்தாதான் நீங்க தப்பு சொல்லணும். இதெல்லாம் அதுக்கு பின்னால் இருக்கிற வாதம். இது ரொம்ப காலம் ஒரு கதையாகத்தான் பார்க்கப்பட்டது. சி.கே. சுப்பிரமணியம் முதலியார் தான் ஒரு லாயர்ங்கிறதுனால இந்திய அரசியல் சட்டத்தை இதில் கொண்டு வந்து இணைச்சி உரை எழுதினார். அவர் எழுதின பிறகுதான் இது +2 10th பாடமாகவே இருந்தது. இந்த ஏரியா மட்டும் இன்றைய அரசியல் சட்டம் எங்க இருக்கு, பெரிய புராணத்தில் இருக்குதுன்னு கொண்டு வந்தாங்க. இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இத்தனை அர்த்தம் இருக்கு. இளவரசர் வந்தாங்கன்னா இளவரசர் தனியா வருவாங்களா? அப்போ அவங்களும் படையோட வந்திருப்பாங்க. தேர்ல வந்தாங்கன்னா தேர்ல என்ன அடிப்பாங்க, மணி அடிக்கும். மாட்டு வண்டியில மணி அடிக்கும், மணி அடிக்கும். படைகள் வந்தாங்கன்னா அவங்க வந்து எதுவும் வராமல் தடுக்கிறது தான் படைகளுக்கு பொறுப்பு. இதெல்லாம் சொல்லி யாரை காப்பாற்றுறாரு? இளவரசனை சேக்கிழார் காப்பாற்றுறாரு. அதுதான் ஒரு நூலாசிரியருடைய திறமை. அது சீக்கிரசையாவுக்கு முன்பு கவிமணிப்பாங்க. அவர் பாட்டு எழுதுவார், அதனால சிவகவிமணின்னு பேர். அவர் காலத்துக்கு முன்பு இதை கதையாக சொல்லிட்டு இருந்தாங்க நம்மாடு. அவர் தான் இதை வந்து இந்திய அரசியல் சட்டத்தையும் அன்றைய அரசியல் சட்டத்தையும் ஒப்பிட்டு எழுதுகிறார். பரசு வந்தியர், அதாவது அந்த ராஜா இளவரசன் கூட யாரெல்லாம் போனாங்க. பரசு வந்தியர்னா இளவரசனுடைய புகழை பாடிக்கொண்டு ஒரு கூட்டம் போகணும். அவங்களுக்குலாம் சம்பளம். ஒரு அரசியல் தலைவர் வர்றாருன்னா தலைவர் வாழ்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தொண்டர்கள் வருவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு அரசியல் தலைவர் தொண்டர் இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது. அதே மாதிரி சமயம் பண்றவங்க மாணவர் இல்லாமல் போகக்கூடாது, மாணவர் ஆசிரியர் இல்லாமல் போகக்கூடாது. இதையெல்லாம் உடைப்பாங்க நம்ம மாணவர்கள். போய் சிக்கு வாங்கிறதுக்கு நான் என்ன செய்வேன்? நான் எப்போதுமே தனியாக போகிறதில்லை. எங்கே போனாலும் சொல்லிட்டு தான் போகிறேன். என்னோட சொந்த வேலைக்கு போனால் கூட என்ன சொல்லிட்டு தான் போகிறேன், சொல்லிட்டு தான் போகிறேன். மடத்தூர் வேலைக்கு போகும்போது என் காரை வாடகைக்கு எடுத்து பெட்ரோலை போட்டு டிரைவரை போட்டு யாரை கூப்பிட்டு தான் போகிறேன். என் காரில் நான் தனியாக போகிறதுக்கு என்ன ஆச்சு, ஏன் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா தனியாக நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆசிரியர் தனியாக போகக்கூடாது, மாணவரும் தனியாக போகக்கூடாது. யார் கூட தான் போகணும். அதெல்லாம் அரசியல் தலைவர்கள். தலைவர் வர்றாருன்னா முன்னால் தலைவர் வர்றான்னு சொல்றதுக்கு ஒரு 5-6 பேர் வேணும். இவர் பட்டிமன்றம் பேசுவார்ல தியோனி, நம்ம ஊரில் வந்து பட்டிமன்றம் பண்ணார் ஜிவிஜி மண்டபத்தில். யாரெல்லாம் அது பார்த்தீங்கன்னு தெரியல. நான் வந்து அந்த வர்ணனையில் நான் இருந்தேன். நிகழ்ச்சி தொடங்கி வைக்கிறது வரைக்கும் வர்ணனை. நாங்கள்லாம் இதில் ஒரு 5-6 பேர். நம்ம ஒரு லாட்ஜில் வந்து அவர் தங்கிட்டார் 2-3 மணி நேரத்துக்கு முந்தி. அவர் தங்கிக்கிற லாட்ஜில் இருந்து மண்டபம் வரைக்கும் எது வச்சுட்டு இருக்கிறாங்க, வாக்கி டாக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. வருவார், இப்போது வந்துடுவார், என் தலைவர் எங்கே இருக்கிறார், எங்கே இருக்கிறார், இப்படியே எதை சேர்க்கறது, கூட்டத்தை சேர்த்து பிறகு கைவிட்டு வந்தார். நம்ம உள்ளூரில் உள்ள நிறைய ஸ்பான்சர்கள் வந்து என்ன கூப்பிட்டு போனாங்க அந்த ஸ்பான்சரை பற்றி சொல்கிறதுக்காக. நான் அதில் இருந்தனால சொல்கிறேன். அதில் இருந்தாங்கன்னா இல்லைன்னா என்ன, அதில் இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பெருமும் கிடையாது. நடந்ததை சொல்கிறேன். அது வர்றாருங்கிறத எதுவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வாக்கி டாக்கியில் வந்து வந்தாட்சி தலைவர் வந்து கொண்டு இருக்கிறார், குளித்து விட்டார், இப்போது புறப்பட்டு விடுவார். ரொம்ப டாப்பில் அவர் இருந்த நேரம். இப்போ அரசு பணியில் இருக்கிறார், இப்போ அதை விட பெரிய பணியில் இருக்கிறார். அது வேற விஷயம். அப்போ பரசு வந்தியர்னா என்ன அர்த்தம்? இளவரசன் புகழ பாடுறதுக்கு கொஞ்சம் பேர் நியமிச்சிருப்பாங்க. அந்த நீங்க
திருப்பள்ளி எழுச்சிங்கிற முறை, இறைவனுக்கு திருப்பள்ளி எழுச்சிங்கிற முறை எப்போ தோன்றுச்சு? முதல்ல சாமிக்கு கிடையாது, யாருக்கு தான் இருந்தது? மன்னர்களுக்கு தான் இருந்தது. தமிழ் சமூகம் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், தமிழ் சமூகம் அரசமூகம் தான். அறச்சமூகம் எதாக மாறிக்கொண்டது, அருள் சமூகமாக மாறியது. முதல்ல வந்ததெல்லாம் அறநூல்கள் தான். முதல்ல சண்டையை போட்டான் புறநானூறு, சண்டை போட்டவன் அன்பு காட்டினா அகநானூறு. அவங்க 2 பேரையும் ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு நூல் தேவைப்பட்டது, அறநூல்கள். அந்த அறத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்கு ஒன்று தேவைப்பட்டது, நாயன்மார்கள் வந்தாங்க. எப்போ வர்றாங்க? 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இவங்கெல்லாம் வர்றாங்க. அது வரைக்கும் யாருடைய ஆளுமை தான். ஒன்லி போர், காதல், அறம். சண்டையை போடு, அன்பு காட்டு, அறத்தை காப்பாடு. இந்த 3 தவிர ஒண்ணுமே தெரியாது யாருக்கு. தமிழ் சமுதாயம் அருள் சமுதாயம் அல்ல. என்ன சமுதாயம்? ஆமா, பிற்காலத்தில் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வந்துதான் புரட்சி பண்ணாங்க. வரதராசனார் எழுதியிருக்கிறார் தமிழ் இலக்கிய வரலாறுல, மன்னர்களுக்கு இருந்த திருப்பள்ளி எழுச்சி யாருக்கு மாற்றப்பட்டது? இறைவனுக்கு மாற்றப்பட்டது. என்றேனும் ஒரு நாள் இறந்து போற மன்னனுக்கு திருப்பள்ளி எழுச்சி கொண்டாடுறதை விட எப்போது இருக்கிற யாருக்கு கொண்டாடுவோம்? ஆமா. அப்போ அந்த மன்னனை எழுப்புறதுக்கு சூதர்கள் என்று வேலைக்காரங்க இருப்பாங்க. பாஞ்சாலி சபதம் எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும், அதுல சூதர்னு ஒரு வார்த்தை வரும். ஆமா, அவங்க இந்த பாட்டு பாடுறதுக்கு நியமிக்கப்படுவாங்க. அது பரசு வண்டியார். அது இதுல இருக்குது சூதர். சூதருக்கு என்ன வேலை தெரியுமா? நான் இப்போ சொன்னதுதான், நேரடி வர்ணனை. மன்னர் எழுந்து விட்டார், மன்னர் இப்போது எழுந்து உட்கார்ந்து இருக்கிறார், மன்னர் உடை மாற்றி கொண்டிருக்கிறார், இப்படி சொல்லிட்டே இருக்கணும். யாருக்கு வேலை? லைவ் டெலிகாஸ்ட். புரியுதா? லைவ் கொடுத்துட்டு இருக்கணும். யாரு? சூதர். ஆமா. நீங்க அரசு விழாக்களுக்கு போனீங்கன்னா, கட்சி விழாக்களுக்கு போனீங்கன்னா அறிவிச்சுட்டே இருப்பாங்க. தலைவர் இந்த கூட்டத்தில் இருக்கிறார், வந்துட்டு இருக்கிறார், இப்போது வந்து விடுவார், சில மணித்துறையில் வந்துடுவார் அப்படின்பாங்க. அந்த சில நேரங்கள் நேரம் ஆயிட்டுனா அவங்க தமிழ்லேயே சமாளிப்பாங்க. இப்போ அறிஞர் அண்ணா சமாளிச்சதை சொல்றாங்க, மாதமோ சித்திரை, மணியோ 10. வர்றேன்னு சொன்னது 5 மணிக்கு, வந்தது எத்தனை மணிக்கு? நேரமோ 10, உங்களை தழுவுவதோ நித்திரை அப்படின்னு சொன்னார். யாரு? அந்த தமிழுக்கு மயங்கி அந்த நேரத்தை எல்லாம் வாழ்ந்தாங்க. ஆமா, அதை நான் தேர்தல் நடந்ததுனால கட் பண்ணிட்டு என்னையும் சிக்க வச்சிடக்கூடாதுன்னு அந்த தமிழுக்காக காத்து கிடந்தாங்க அந்த காலத்துல. நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, முன்னாள் முதல்வர் கடற்கரை பகுதிக்கு கட்டாயமாக வருவாங்க, மீனவர் பகுதிக்கு. சாயங்காலம் 5 மணிக்கு போனோம்னா விடியாமல் 3 மணிக்கு வருவாங்க தலைவர். அது வரைக்கும் கடற்கரையிலேயே சுண்டல் வாங்கி சாப்பிட்டு சுட்டுக்காப்பு குடிச்சுட்டே உட்காந்துருப்போம். மீனவர் பகுதிக்கு பாருங்க, அங்க வருவாங்க. அதனால சூதங்கிறதுக்கு என்ன வேலை? நேரடி வர்ணனை. இப்போ நம்ம மாணவர் போன வகுப்புக்கு முந்தின போன வகுப்பு நம்ம இதுதான் நடந்தது, கார்த்திகை. ஆமா, அது முந்தின வகுப்புல நம்ம மாணவர்கிட்ட ஒருத்தர் கேட்டுக்கிறாரு, நான் வரதுமே லேட் ஆகிட்டு 5 நிமிஷம், வாத்தியார் வருவாரான்னு கேட்டுக்கிறாரு. தெரியாதுங்க, நேரடி வர்ணனை சரியில்லை. இன்னொருத்தரை காட்டி அவர் தான் எல்லா வகுப்புக்கும் போறாரு, அவர்கிட்ட கேளுங்க, அவர் தான் எல்லா வகுப்புக்கும் போறாரு அப்படின்னு இருக்காரு. ரொம்ப சிம்பிள், வந்துருவாருன்னா முடிஞ்சு, இல்லைன்னா நம்பர் இருக்கு போட்டு தர்றேன், கேட்டு சொல்றேன்னா முடிஞ்சு. நேரடி வர்ணனை வீக்கா இருக்கு, கூட்டம் சேர்க்கறதே பெரிய பாடம் இருக்குது. நம்ம ஆட்களே எதற்கு? இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஆசை தான், ஜெய்சிங் தனியா இருக்கிறத பார்க்கணும். ஜெய்சிங் தனியா இருக்கணும், அதை நான் என்ன செய்யணும்? அது ஒரு நாள் நடக்க. புரியுதா? நடந்தது இங்க நடந்துட்டு டீச்சர், இந்த இடத்துல ஒருத்தர் கேட்டிருக்காங்க, ஒரு சொற்பொழி கேட்கிறாங்க, தெரியாது. ஒரு மாணவரை கையை காட்டி அவர் தான் எல்லா வகுப்புக்கும் போறாரு. அப்ப அவர் போறது பிடிக்கலையா? அவர் போறது பொறாமையா இருக்கா? நீங்க வர்றத தடுத்தாரா? இத்தனை கேள்விகளுக்கு பின்னால் அவங்க வர வேண்டாம்னு ஆசைப்படுறீங்களா? இதெல்லாம் மன்னர் காலத்துல இருந்தே கரெக்ட் பண்ணிட்டாங்க. புகழ்பாட ஒரு ஆளு, நீங்க புகழ்பாடனா என்ன சொல்றீங்க? பில்டப் பண்றாங்க. ஆனா அன்னைக்கு மன்னர்கள், நேர்மையா வாழ்ந்த மன்னர்களுக்கு யார் வந்திருக்காங்க? மன்னிச்சோட நேர்மையாக வாழ்ந்த ஒரு மன்னன், மகனும் நேர்மையா வாழ்ந்தவர். ஆனா அவங்களுக்கு யாரை வச்சிருக்காங்க? உள்ள புகழை சொன்னா என்னங்க? உள்ள புகழை சொன்னா என்ன? அதை சொல்லிட்டாங்க.
நேரடியாக நடக்கிறத அப்படியே சொல்றதுக்கு என்ன, இப்போ வந்துருவாருன்னா முடிஞ்சது ஒரே வார்த்தை. இல்லை நான் ஃபோன் நம்பர் இருக்கு, இவர் ஃபோன் நம்பர் இருக்கு, என்னாச்சும் கட்டிச்சு. அடுத்தது மாகதர் ஒருவார். மாகதர்னா வீரத்தை புகழ்றதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வீரத்தை மட்டும்தான் புகழ்றாங்க. இந்த போரில் ஜெயித்தார், 28 நடந்த போரில் ஜெயித்தார், 24 நடந்த போரில் ஜெயித்தார், இப்படி அந்த டேட்டா கரெக்டாக செய்யணும், கொடுக்கணும். அது அவருடைய வேலை. பாங்கர் பக்கத்துல விரைநரும் குழலா, அதாவது அதுக்கு பக்கத்துல சிந்தும் வெள்வளை ஒருவால் மிக்க, நல்ல மனம் நிறைந்த மகரந்தமுடைய மலர்களை எல்லாம் அணிந்து கொண்டு பெண்கள் அந்த பக்கமா வந்து நிற்கிறாங்க. அப்போ அவங்க வந்து இவனுடைய அந்த இளவரசனுடைய அழகு வந்து பேரழகா இருக்குது. ராமாயணத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதாவது தோள் கண்டார் தோளை கண்டார், தோள் கண்டார் தோள் கண்டார் தோளை, நான் மட்டும்தான் சொல்லிவிடணுமா? தோள் கண்டார் தோளை கண்டார் தொடுகளில் கமலம் என்ற தாள் கண்டார் தாளை கண்டார் கடக்கை கண்டார் மத்து வாழ்கொண்ட கண்ணார் யாரை வடிவினை முடிய கண்டார். அப்படி கம்பராமாயணத்துல ராமர் ஊர்வலம் வர்றத கம்பர் பாடுறார். எல்லாரும் நின்று யாரை பார்க்குறாங்க? பார்க்குறாங்க. ராமன் வீதியெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டார். பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுகிட்ட இன்னொரு பெண்ணு கேட்டார், ராமனை பார்த்தியான்னு கேட்டார். தோளை பார்த்தேன், தோல் அழகை பார்த்து முடிக்கிறதுக்கு போயிட்டார். இன்னொரு பெண்ணுகிட்ட கேட்டாங்க, ராமன் வந்தார் பார்த்தேன், கால அழகை பார்த்தேன், காலை பார்த்து முடிக்கிறதுக்கு ராமன் போயிட்டான். அப்போ எவ்வளோ அழகா இருந்திருப்பாரு யார்? ராமன். ராமோ விக்கிரவான் தர்மஹா. எனக்கு பகவத்கீதை சொல்லிக் கொடுத்த குரு அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம இந்த சாமி குகை பெருமாள் சாமி கோயிலுக்கு போயிருந்தோம், அந்த சாமி சொன்னார், எப்போ போன பிறகு கேட்ட மாதிரி வந்துக்கெல்லாம் ஞாபகம். இவன் பாடணும் ஒரு 1/2 மணி நேரம், இவனுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஒரு யோகம். ராமோ விக்கிரவான் தர்மஹா. என்ன அர்த்தம்? ராமனுடைய உருவம் தர்மத்துக்கான சிம்பல். சமஸ்கிருதத்தில் ஒரு டெஃபினிஷன் சொல்றாங்க, ராமோ விக்கிரவான் தர்மஹா. அந்த வேதாந்த குரு சொன்னார், ஞாபகம் இருக்குதான்? ஏதோ போன பிறகு நீங்க எல்லாம் வந்ததுனால தான் கேட்குறேன். நீங்க இருந்தீங்க, இவங்க இருந்தாங்க, இவன் இருந்தான். ஆனா சொல்லும் போது மட்டும் பயங்கரமா தலையாட்டுறீங்க, அது எப்படின்னு தெரியல. தர்மம் வந்து வளையக்கூடாது, அதனாலதான் ராமர் வளைய மாட்டார். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ராமர் வளைய மாட்டார், வில்லு அப்படி ஸ்டெடியா இருக்கும். கிருஷ்ணருடைய நிலைக்கு பேர் திரிபங்கின்னு பேர். திரிபங்கி 3 வகையான வளைவுகள் இருப்பார். யாரு? கிருஷ்ணர். கால் ஒரு பக்கம் வளையும், இடுப்பு ஒரு பக்கம் வளையும். என்ன அர்த்தம் தெரியுமா? வளைஞ்சு நெளிஞ்சு தர்மத்தை நிலைநாட்டுவோம். யாரு? கிருஷ்ணர். ராமர் வளைய வேண்டாம், நெளிய வேண்டாம், ஒன்லி எது மட்டும்? பிளெக்சிபிள் தர்மா. நோ பிளெக்சிபிள் தர்மா, ஒன்லி தர்மா. யாரு? ராமர். கிருஷ்ணர் வந்து சூரியனை வச்சு சந்திரனை வச்சு பொய்யை சொல்லி எதையாவது ஒன்று பண்ணி எதை நிலைநாட்டு அப்படின்னு அந்த குரு சொன்னது எனக்கு ஞாபகம். அவங்க அன்னைக்கு சொல்லியிருந்த பாடம் தான் நமக்கு நினைவில் இருந்து அப்படி வருது. அதற்காக அவங்க அப்படி உழைச்சாங்க. நீங்க ஆசிரியர்கிட்ட கேட்டேன்னு சொல்றதுக்கே வைக்கப்படுறாங்க. ஆசிரியர்கிட்ட கேட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களா, உடுமலையில கேட்டேன்னு சொல்றாங்களா? நம்முடைய மாணவர்கள் ஒரு தகவல் வந்திருக்கு, ஆசிரியர்கிட்ட நான் அந்த பாடத்தை கேட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களா? என்ன சொல்றாங்களா? உடுமலையில கேட்டேங்க. அது எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க. விரைவரும் குழலார் சிந்தும் வெள்வளை. இந்த ராமனை பார்த்த பெண்கள் போல இவனையும் பெண்கள் பார்க்கிறாங்க. இளவரசன் இல்லை, எப்படி ஆள் எப்படி இருப்பான்? கம்பீரம். அப்ப வெள்வளை சோரை இவனை பார்த்து எதையோ கலந்துதான், அவனை நினைத்து அவங்க வளையலெல்லாம் கலந்து விடுதான். வெள்வளை ஒருவால் மிக்க, வளையல் அணிந்தவர்களாக வந்து நிற்கிறாங்க. சிந்துன்னு சொன்னதுனால சொன்னோம். சிந்துன்னா வளையல் கலருன்னு அர்த்தம். வெள்வளை சோர யார் பாடமா? ஞானசம்பந்தம். எந்த பதிகத்துல? தோளுடைய செய்தி. 3 வயசுல பாடுறேன். சிவபெருமான நான் காதலிச்சு என் கையில போட்ட வளையல் கலந்துட்டுங்கிற. எத்தனை வயசுல? அதுக்கு அகத்துறைன்னு பேர். அதே நிலைதான் அங்க சிவன் மேல, இங்க இளவரசன் மேல. இங்க இளவரசன் மிக்க முரசு ஒலி சங்கம் ஆர்ப்ப. சைக்கிளா பாருங்க, முரசு சத்தம் கேட்டது. நீதிமன்றத்தில் இதை வழக்கா வந்ததுன்னா, கண்டுக்குட்டி வரும்போது முரசு அடிச்சோம்ல, கண்டுக்குட்டி என்ன செய்திருக்கணும்?
விலகி போயிருக்கணும்ல, அதுக்கு சைக்கிளார் எல்லாம் ஆதாரம் வைக்கிறார். இளவரசன் கூட போனார், தேரில் போனார், மணி அடிச்சுட்டு தான் போனார், அவருக்குரிய தெருவில் தான் போனார், அவருக்குரிய தெருவில் தான் போனார். காரத்தொழுவில் போகலை. காரத்தொழுவுனா மாடு கட்டுற இடம், புரியுதா? மதுரையில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அது என்ன பேர்? மாட்டுத்தாவணியில் போகலை, காரத்தொழுவுலையும் போகலை. எங்கே தான் போனார்? மன்னர் போகிற ரோட்டில் தான் போனார். படைசூட போனார். இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணார். என்ன அடித்தாங்க? சங்கு ஊதுறாங்க. இதெல்லாம் கேட்டு எது ஓடி இருக்கணும்? ஆனால் அது எங்கே ஓடி இருந்தது? ஒரு வேளை வழக்காக வந்தால் இளவரசனை காப்பாற்றுறதுக்கு சேர்க்கிறார். எத்தனை அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போடுறாங்க. முழங்கு ஒலி, முழங்குகிற ஒலி ஒருபால் வென்றி அரசிடம், வெண்ணினா வெற்றி, அரசிடம் குமரன் போதும் அணிமணி மாடவீதி. அணி அழகு, மணி மணி ஒலிக்கின்ற மாடவி. தனிப்பெரும் தர்மம் தானோ, இப்பதான் வரப்போகுது, கண்ணுக்குட்டி வருது. ஒப்பற்ற தர்மம் தானோ தயா இன்றி. அறம், அறம் என்பது இரக்கம் இல்லாமல் கண்ணுக்குட்டியா வந்த மாதிரி வந்துச்சான். பிற்காலத்தில் ஒரு பாடல் எழுதினாங்களாம், சிவபெருமான் தான் பசுமாடாம், யமதர்மன் தான் கண்ணுக்குட்டியா. பிற்காலத்தில் ஒரு பாட்டு வந்திருக்கு, சீக்கை செய்யா உரையில் இருக்கு. தயா இன்றி தன்னை மன்னன் பனிப்பில் சிந்தையில், பனிப்புனா அசையாத, பனின்னா அசைவு, பனிப்பு இல்லை அசையாது. பனின்னு என் பேர் வந்தது, மார்கழி மாதம் பனின்னு ஏன் வந்தது? அங்கே வாங்க பொருள் புரிதான் பாரு, உடம்பு என்ன செய்யுது, அதனால அது பேர் பனி. பனிங்கிறதுக்கு ரெண்டு பொருள், ஒன்று குளிர்ச்சி, இன்னொன்று நடுங்கிறது இல்லை, அதனால அதுக்கு பனி. பனிப்பில் சிந்தையில் உண்மை பான்மை சோதித்தால் என்ன? அந்த இளவரசனுடைய மனசுல எவ்வளவு கல்வி இருக்கு, எவ்வளவு உண்மை இருக்குங்கிறத சோதிக்கிறதுக்காக எது வந்துச்சான்? இந்த கண்ணுக்குட்டி வந்து சோதிக்கிறதுக்கு வந்த மாதிரி வந்துச்சான். சோதித்தால் என்ன? அடுத்த வார்த்தை, மனிதர் தன் வரவு காணும். கண்ணுக்குட்டி யார் கண்ணிலையும் படாமல் உள்ள ஓடிச்சு. மனிதர் தன் வரவு காணும். வரணும் முடிவு பண்ணிட்டா என்ன செய்ய முடியும்? இப்போ அமெரிக்கா அது அதிபர் கலந்துகிட்ட ஒரு விருந்துல அத்தனை காவல்களையும் மீறி முன்னால ஒருத்தன் ஓடுறான், அவன் போகணும் முடிவு பண்ணிட்டா என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி யார் கண்ணுக்கு படாமல் இது வந்துச்சு. மனிதன் தன் வரவு காணா வண்ணம் ஓர் வண்ணம் நல் ஆண், நல்லான் அப்படின்னு இருக்க ஒரே நல் ஆண்னு பிரிக்கணும். ஆண்னா பசுமாடு, நல்லான் புனித்து இளம் கன்று, பசுவினுடைய இளங்கன்று, புனித்து இளங்கன்று. புனித்து ஆனா இளமையான பசுமாடு, புனித்து இளங்கன்றுன்னா இளங்கன்று குட்டின்னு இருக்கும். மாட்டு சாணத்தை எடுத்து நம்ம சாணம் எழுதுறோம்ல, அது கன்றுக்குட்டி போட்டு எத்தனை நாள் கழிச்சுன்னு ஒரு விதி இருக்கு. கன்றுக்குட்டி போட்ட உடனே ஒரு 10 நாளைக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அந்த சாணத்தை எதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க? எழுதுறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அது கொஞ்சம் கிருமிகள் இருக்கு. அதனாலதான் புனித்தா அகன்றன்னு திருமுறையில் வரும். அந்த சாணம் எடுக்கிறதுக்குரிய காலங்கள் வந்த சாணத்தை தான் எடுக்கணும். எல்லா சாணத்தையும் சீக்கிரம் எடுக்கணும். புனித்து இளங்கன்றவன் இளம் கன்று, புள்ளி. கண்ணுக்குட்டிக்கு ஏற்கே என்னதுதான் புள்ளி கொண்டு வர, புள்ளி போன்றது மருதினோடு. மருதினா வீதியில இருக்கும். அந்த வீதி வழியா உள்ள போச்சுது. அப்புறித்து ஆவின் கன்று ஓர் அபாயம் தான் ஊடு போகி, அபாயம் தான் அபாயம் வரும்படியாக தேருக்கு ஊடை போகி செம்போனின். அந்த தேர்கால் எதுல செஞ்சிருக்காங்க? தங்கத்துல. நீங்க திருவாரூருக்கு நான் பலமுறை போயிருக்கிறேன். திருவாரூர் போனீங்கன்னா அந்த கல் தேர் இருக்குது. நம்ம கூட்டு போய் அடியார்களுக்கெல்லாம் காட்டணும். அந்த கல் தேருக்கு கீழே மனுநீதி சோழனுடைய மகன் படுக்க வைத்து தேர் மேலே ஏற்றுறத சிற்பமா செஞ்சிருக்காங்க திருவாரூர்ல. கோயிலுக்கு தெற்கு பக்கத்துல இருக்கு. அவன் கீழே படுத்துக்கிட்டு அவனுடைய முகம் மேலே இருக்கும். முகத்துல ஒரு சிரிப்பு தெரியும் தேர் மேலே ஏறின பிறகு. அந்த சிரிப்புக்கு என்ன பொருள்னா, நான் செய்த தவறுக்கு நான் எதை அனுபவிக்கிறேன்? தண்டனை அனுபவிக்கிறேன். என்னுடைய உயிரை விட எது முக்கியம்? தர்மம் முக்கியம். எங்க அப்பா எனக்கு இந்த தண்டனை தர்றாரு, நான் செய்த தவறுக்கு தண்டனை தர்றாரு. முகத்துல எதை காட்டுவான்? தேர் சக்கர
சக்கரம் அவன் மேலே இருக்கும், ஆனால் முகத்தில் சிரிப்பு, இதை மகிழ்ந்து ஏற்றுக் கொள்கிறேன்னு காட்டும். அதை போய் பார்க்கணும். அப்பொருட்காவின் தன்றுவோர் அபாயம் நான் ஊடுபதி செம்பனின் தேர்கால் மீது விசையினால் செல்லப்பட்டேன். இது இந்த விசைங்கிறதுலாம் சேக்கிழார் யாரை காப்பாற்றுறது? நீதிமன்றத்தில் அவனை விசாரிக்கிறாங்கன்னு வச்சுடுங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்து தேர்வோட வேகமாக வந்துட்டுங்க, என்னங்க செய்கிறது? அது கேட்டபடி யாரை எழுதுறாரு? அந்த சேக்கிழார் இளவரசனுக்காக எழுதுறார். விசையினால் செல்லப்பட்டு உம்பரின் அடைய கண்டு. சேக்கிழாருடைய தமிழில் மங்கள வழக்கு அதிகமாக இருக்கும். அதனால அது அந்த கண்டுபிடி இறந்துட்டுங்கிறது எப்படி சொல்றாரு? உம்பரின் அடைய கண்டு. உரையாசிரியர் எழுதினாரு சிவலோக பதவி அடைஞ்சதுன்னு சொல்றதுக்கு அப்படி சொன்னார். என்ன பதவி அடைஞ்சது? மங்கள வழக்குன்னு எழுதினார் சி.கே. செய்யா. சிவலோக பிராப்தி அப்படின்னு சொல்றோம்ல, கண்டுபிடி இறந்துட்டுன்னு சொன்னா அது என்ன வழக்காக இருக்கிறது? மங்கள வழக்காக. நம்மகிட்ட இப்போ என்ன வழக்கே இல்லை. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் டிவி பார்த்தாலே அத்தனை வகையான அமங்கல சொற்களும் எதில் வருது? டிவியில் வருது. அதை கேட்டு கேட்டு நம்மளும் அந்த அமங்கல சொற்களையே என்ன செய்ய பயன்படுத்தலாம். அது இப்போ முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாரை கத்தியால் குத்தணும் அந்த இடத்துல சேக்கிழார் என்ன எழுதினாரு? குத்தனான்னு சொன்னாரா? நினைந்த பரிசே செய்யலாம். என்ன நினைச்சிட்டு வந்தானோ கத்தி எடுத்து குத்துனான் அப்படின்னு பாடலை. நினைந்த பரிசே செய்யலாம். என்ன நினைச்சிட்டு வந்தானோ. மங்கள வழக்கு ஒரு காரணம். வேற அவங்களாம் ரொம்ப மென்மையா இருப்பாங்க. அவங்களுக்கு இதை எழுதுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது? தைரியம் இருக்காது. எழுதுற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்காது. தேவாரத்தில் எந்த ஒரு இடத்துலையும் கண்ணப்பார் கண் கொடுத்த செய்தி இருக்குது. கண்ணப்பர் கண் கொடுத்த செய்தி இருக்குது. ஆனால் கண்ணை அம்ப வச்சு நோண்டின செய்தியெல்லாம் இல்லை. ஏன்னா அதை பாடுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை? மனதைரியம் கிடையாது. அதை சொல்ற அளவுக்கு தைரியம் இல்லை. சேக்கிழார் வேற வழி இல்லை, கதை சொல்லணும், அதனால சொன்னார். வேற வழி இல்லாமல் சொன்னார். அதனால் உம்பரின் அடைய கண்டினார். என்ன பதவிக்கு போயிட்டு? ஆமா, இதுலயே சேக்கிழார் காப்பாற்றுறார். கண்ணுக்குட்டி இறந்து எங்கதான் போயிருக்குது? மனிதனே போக முடியாத சிவலோகத்துக்கு தான் போயிருக்குது. அதனால இளவரசனை நீங்க ஒன்றும் சொல்ல முடியாதுன்றதுக்காக காப்பாற்றுறார். அங்கு உருகுதாய் கண்ணுக்குட்டியினுடைய தாய் கன்றை திருவாசகத்தில் கன்றை நினைந்தெழு திருவாசக வரிங்க. கன்றை நினைந்தெழு தாய் அப்படின்னு வரக்கூடிய ஒரு வரியை எடுத்து மேற்கோள் காட்டியிருக்கிறார் சி.கே. சுப்பிரமணிய முதலியார். கன்றை நினைந்தெழு கற்றாவின் மனம் போல. கண்ணப்ப நாயனாரை பாடும்போது சேக்கிழார் கன்றகள் புனிற்றா போர். கன்றகள் புனிற்றா போர்னா என்ன அர்த்தம்னா, காலத்தியப்பரை விட்டுட்டு போகணும். கண்ணுக்குட்டியை விட்டுட்டு போற பசுமாடு மாதிரி போனாங்க. ஆக்சுவலா இறைவன் தான் பசு, நாம கண்ணுக்குட்டி. கண்ணப்பர் தன்னை எதா மாத்திக்கிட்டாரு? பசுவா மாற்றி இறைவனை யாரா மாத்தினாரு? ஆமா, கண்ணுக்குட்டியா மாத்தினார். கன்றகள் புனிற்றா போல் கன்றை நினைந்தெழு தாயன. இந்த வரி எங்க இருக்குதுன்னா, நான் எல்லாம் நானே சொல்லிக்கிடணும். ஆனால் சைவம் 20 வருஷமா பண்ணுங்க. 49வது பதிகத்தில் இருக்கு. அதுதான் நான் வந்தவொடனே சொன்னேன். நினைவாற்றல் நிறைய இருந்தால் தான் எதை பண்ண முடியும்? சைவம் பண்ண முடியும். அந்த கண்ணுக்குட்டியினுடைய தாய் உருகுதாய் அலமந்து ஓடி. அதை பார்த்து அலமந்து ஓடுது. கண்ணுக்குட்டியை கிட்ட போறதுன்னு பசுமாடு முடிவு பண்ணிக்கிட்டான். நீங்க என்னதான் கையில பிடிச்சி இழுத்தாலும் இதை நிறுத்த முடியாது. கண்ணுக்குட்டியை நிறுத்த முடியாது. அது நீங்க மாடு மேய்ச்சி பழகுனா மட்டும்தான் புரியும். நான் நிறைய மாடு மேய்ச்சிருக்கிற விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால மாடு மேய்ச்சி கண்ணுக்குட்டியை மேய்ச்சி கண்ணுக்குட்டியை கட்டி மாட்டை கட்டி பழகுனா மட்டும்தான் அது என்ன செய்யும்? புரியும். அது வரைக்கும் புரியாது. ரெண்டாவது இவன் பார்த்தான், மனப்படமா சொல்லுவான்ட்டு எடுத்து கொடுத்து கண்ணை நினைந்தெடுத்து ஆயன வந்த கணக்கது ஆகாதே. 49வது திருப்படையாட்சி 2வது மந்திரம். அலமந்து ஓடி வெம்பிடும். மனசு அதுக்கு வெப்பமாகுது, வெம்பிடும், அலரும், சத்தம் போட்டு அலருது கண்ணுக்குட்டியினுடைய தாய். சோறுது. எப்படி திருக்காலத்தியப்பர் முன்னால கண்ணப்பர் நின்னாரோ
அதே மாதிரி யார் ஆயிட்டா? இந்த கன்றினுடைய தாய் ஆயிற்று. மெய் நடுக்குற்று விழும், உடம்பு நடுங்கி கீழே விழுகிறது. மற்ற அது கண்ட மைந்தன், அதை யார் பார்க்கிறார்? இளவரசன் பார்க்குறான். அது மைந்தன்கிறத கரெக்டாக சொல்கிறார். இளவரசன் கூட சொல்லலை, என்ன சொல்கிறாரு? மைந்தன். ஏன்னா வலிமை உடையவன். வந்தது இங்கு அபாயம் என்று, வந்தது அபாயம் நினைச்சான். ஏன்னா அவன் நீதியில் நின்றதுனால அபாயம் நினைச்சான். ஒரு இளவரசன் மகன் கண்ணுக்குட்டி கொல்றது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது, அதை சமாளிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. புரியுதா? இளவரசன் கண்ணுக்குட்டியை கொண்டதெல்லாம் பெரிய குற்றமாக நீங்கள் நிறுவ முடியாது. அவன் நேர்மையாக இருந்ததுனால அதுக்கு வருத்தப்பட்டான். நீங்கள் சாதாரண ஒரு மன்னனுடைய மகனாக இருந்தால் என்ன கண்ணுக்குட்டியை தானே கொண்டுட்டான், வேற எதுவும் கொல்லலையா அப்படின்னு கேட்பான். உண்டா இல்லையா? ஒரு இளவரசனுக்கு இந்த உரிமை கூட கிடையாதான்னு கேட்பான். இன்னும் சுற்றி கேட்டிங்கன்னா இப்படி கேட்பான், இந்த உரிமை கூட கிடையாதான்னு கேட்பான். ஆனால் அவன் நினச்சான் பெரிய அபாயம் வந்ததுன்னு நினச்சான். ஏன்னா அவங்க அப்பாவுடைய பேருக்கு என்ன வந்துடக்கூடாது, கெட்ட பேர் வந்துடக்கூடாது. வந்தது இங்கு அபாயம் என்று சொல் தடுமாறி, அவனுக்கு என்ன வரல, பேச்சு வரல. நெஞ்சில் துயர் உழந்து, எதுபட்ட கஷ்டத்தையே அவன் பட்டான். மன்னன் பசுபட்ட கஷ்டத்தை படணும்னா இவன் பசுபட்ட கஷ்டத்தை யாரே பட்டா? இளவரசனே பட்டான். இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது? ஜீவகாருண்யத்தை சொல்லுது. வள்ளலார் இதைத்தான் கையில் எடுத்தார். நம்ம போனவர்களோட பேசணும். மனுமுறை கண்ட வாசகம் வள்ளலாருடைய ஒரு நூல். உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்ல வந்த வள்ளலார் தன்னுடைய நீதியை நிலைநாட்டுவதற்கு எழுதின நூல் தான் மனுமுறை கண்ட வாசகம். இந்த கதையை தான் அவர் அங்கே சொல்கிறார். இந்த கதையை அப்படியே மனுமுறை கண்ட வாசகத்தில் சொல்கிறார், வள்ளலார் சொல்கிறார். அதனால் இந்த கதையை சேக்கிழார் தன்னுடைய நூலில் 4200க்கும் மேற்பட்ட மந்திரமுடைய நூலில் முதல்ல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நூல் எதுக்கு எழுதினார்? அதில் எதுக்கு இந்த கதையை சொன்னார் அப்படின்னா, சைவர்கள் யாராக இருக்கணும்? முதல்ல எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் வரக்கூடாது, வந்தால் அதற்காக வருத்தப்படுறவன் தான் யார்? சைவர். அவன் ஆன்மீகம் பண்ணுறான், சைவம் பண்ணுறான், பாட்டு பாடுறான், அதெல்லாம் ரெண்டாவது. அவனால் எந்த ஒரு உயிருக்கும் என்ன இருக்கக்கூடாது, எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது. அவன்தான் யாராக வரணும்? சைவராக வரணும். அதுதான் சொல்தடுமாறி நெஞ்சில் துயர் உழந்து அறிவு அழிந்து. திருமூலர் எதில் வர்றாரு? திருமூலர் 3000 மந்திரத்தை எழுதினார்ல. அவர் திருமூலராக வடநாட்டிலிருந்து வர்றாருல, ஒரு ஞானியாக தானே வர்றாரு, யோகியாக வர்றாரு. வந்து அந்த ஆடுமைப்பவன் உடம்புக்குள்ளே ஏன் போனார்? ஏன் போனார்? மாடுமைப்பவன் இறந்து கிடக்கிறான். பசுமாடு கண்ணுக்குட்டி எல்லாம் அவனை சுற்றி நின்று அழுகிறது. அந்த அழுகையை யாரால தாங்க முடியல? திருமூலரெல்லாம் தாங்க முடியல. சைவத்தில் இது இல்லைன்னா நீங்கள் சைவத்துக்கு வேண்டாம், இதான் சைவம். இன்னொருவருடைய துன்பம் உங்கள் துன்பமாக உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் சைவத்துக்கு வேண்டாம், அதான் சைவம். இன்னொருடைய இப்போ திருவெளிமலை போனாங்க, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, தேவாரம் பாடுறதை நிறுத்தினாங்க, யாத்திரை நிறுத்தினாங்க, டூர் ப்ரோக்ராம் எல்லாம் கட்டு. அந்த ஊரில் பசியோடு இருக்கிறவனுக்கு சோறு போடுறதுக்கான வேலையை பாரு அப்படின்னு உட்கார்ந்தாங்க 2 பேர். யார் 2 பேர்? திருநாவுக்கரசர். பசிச்சவனுக்கு சோறு போடு, பாடுறதெல்லாம் பிறகு பாடிக்கலாம், யாத்திரை பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதுதான் சைவம். இப்போ திருமூலர் அந்த கன்று அந்த பசுக்களுக்காக இறக்கப்பட்டு தன்னுடைய உடம்பை பராகாய பிரவேசம் என்ற வித்தை அவருக்கு தெரிஞ்சது. கூடு விட்டு கூடு பாய்தல், அதுக்கு ஒரு பராகாய பிரவேசம், அது அவரே பாடியிருக்கிறார் திருமந்திரத்தில். அந்த பராகாய பிரவேசத்தை பயன்படுத்தி தன்னுடைய உடம்பை ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு எந்த உடம்புக்குள்ளே போகிறாரு? மூலனுடைய உடம்புக்குள்ளே போய் திருமூலன் ஆகிறார். பிறகு தன்னுடைய உடம்புக்குள்ளே போகலான்னு ட்ரை பண்ணும்போது அவருடைய உடம்பு எரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறாரு. பிறகு எந்த உடம்புலேயே இருந்து கொள்கிறாரு? அந்த உடம்புலேயே இருந்து கொள்கிறார். இருந்து கொண்டு மூலன் உடம்புலேயே இருந்து எத்தனை ஆண்டுகள் பாடுறாரு? 3000 ஆண்டுகள் பாடுறாரு. ஆனால் இந்த 3000க்கு பின்னால் பசுமாடு இருக்குது, மறந்துடக்கூடாது. 3000க்கு பின்னால் பசுவினுடைய அது இருக்குது. கதை சொல்கிறது யார் வேணாலும் சொல்லலாம், அதுக்கு பின்னால் கண்ணீர் இருக்குது. அதுதான் சைவங்கிறவ யாருன்னா, இன்னொருத்தருடைய கண்ணீர் அவனை என்ன செய்யணும்? அங்கு ஜாதி மதம் எதுவுமே வரக்கூடாது. ஜாதி மதங்கள் எல்லாம் அங்கே வரவே கூடாது. ஒரு உயிருக்காக நம்மால் முடிந்த இரக்கத்தை என்ன செய்யணும்? காட்டணும். ஆமாம், உயிர்கள் நல்லா இருக்கணும், அதுதான் சைவம். சொல்தடி மாறி நெஞ்சில் துயர் உழந்து அறிவு அழிந்து பெற்றிடும் கன்றும் இன்று எனது. இந்த கண்ணுக்குட்டி
எனது உணர்வு என்னும் பெருமை மாட. இந்த கண்ணுக்குட்டி இப்படி இறந்ததுனால உணர்வுன்னு அறிவு, என்னுடைய அறிவின் பெருமையே போச்சு. நான் நல்லா படித்தேன்னு எங்கள் அப்பா சந்தோஷப்பட்டார், வேஸ்ட்டாக போச்சு. நான் நல்லா குணம் உடையவன், எங்கள் அப்பா சந்தோஷப்பட்டார், அதுவும் போச்சு. எனது உணர்வு என்னும் பெருமை மாட செற்ற என் செய்கேன் என்று தேரினில் இழிந்து விழுந்தான். எதில் விழுந்துட்டான்? தேரில் மயங்கி விழுந்துட்டான். தேரில் மயங்கி விழுறான். அதற்கு பிறகுதான் இந்த பசுமாடு போய் என்ன செய்கிறது? போய் அந்த மணி அடிக்கிறது, மனுநீதி சோழனுடைய இதில் போய் மணி அடிக்கிறது. அதற்கு ஒரு மன்னன் வந்து என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் கேட்குறார். ஒரு திருவாசகம் பார்க்கலாம். திருவாசகம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. இந்த இடத்துல நிறுத்தி வைங்க, ஒரு திருவாசகம் பார்த்துட்டு கிளம்புவோம்.